ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. இன்றைக்கி சனிக்கிழமைங்க. சரி, காலையிலேயே டைம் கிடைக்கிறப்ப அப்படியே கிளம்பி துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து தேரா துபாய் வரைக்கும் போய் நோன்பு வருது இல்லைங்களா? இன்னும் ஒரு 2 வாரம் தான் பாக்கி இருக்குது. மார்ச் முதல் வாரத்திலிருந்து நோன்பு, ரமதானுடைய அழகான நோன்பு. அதற்கான ப்ரிப்பரேஷனுக்காக தேரா துபாய்க்கு போய் கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் நட்ஸு, இன்னும் ஒரு சில விஷயங்கள், நோன்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே தேரா துபாய்க்கு கிளம்பியாச்சுங்க. காலையில் ரொம்ப அழகான ஒரு டைமு, ஒரு 10-10:30 மணிக்கு கிளம்புனது. ஆனால் சனிக்கிழமை லீவுன்னு தான் பேர் பல கம்பெனிஸுக்கு. ஆனால் ரோடை பார்க்குறப்போ பயங்கர ஆக்கியபைடாக, ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்ததுங்க. பாருங்கள், ரோடு 6 ட்ராக் உள்ள ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு. இதை நான் எக்ஸிட் எடுக்கணும் தேரா துபாய் போகிற ரோட்டுக்கு. அந்த ரோடு ஃபுல்லாக வண்டிங்க. ஓ மை காட், பாருங்கள், மனாமா ரோட்லேருந்து இந்த டிவியேட் ஆகுது. இந்த ரோடை தாண்டி தான் நான் ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு, இந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஷேக் முகமது பின் ஜாயித் மெயின் மோட்டார் ரோடு. அந்த ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு டேரெக்டாக E311 டேரெக்டாக போனால் தான் ஷார்ஜாவுக்கு போவோம். ஷார்ஜா, நார்தர்ன் எமிரேட்ஸ், உமல் குவைண்ட், அசல் ஹைமா, ஃபுஜைரா, அதெல்லாம் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த 6 ட்ராக் உள்ள ரோடு சனிக்கிழமை காலியாக இருக்குன்னு பார்த்தா, சனிக்கிழமை தான் உலகத்து கூட்டமோ. எல்லா காரும் அங்கே இருக்குது. பாருங்கள், கார் எத்தனை அழகாக அணிவகுத்து போகுது பார்த்தீங்களா? ரொம்ப டிராஃபிக், அப்படியே ரொம்ப பம்பர் டு பம்பர், இன்ச் பை இன்ச்சாக நகரில். ஆனால் அந்த விஷயம் எங்கே நடந்துச்சுன்னா தேரா துபாயில் நடந்துச்சுங்க. தேரா துபாய்க்கு போய்ட்டு வெறுத்துட்டேங்க. அதாவது ஊரில் டவுனில் இன்ச் பை இன்ச்சாக எப்படி நகர்ந்தா எப்படி இருக்கும், ரோடு 2 ட்ராக் தாங்க இருக்குது தேரா துபாயில். அது காமிக்கிறேன், அங்கே கிட்ட நெருங்குறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு. பரவாயில்ல, ரொம்ப பேக்கடாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களே கண்ணால் பார்க்குறீங்க. ஆனால் எல்லா காரும் மூவிங் டிராஃபிக்கு நேராக போயிட்டே தான் இருக்குது. நேராக போனால் துபாய் ஏர்போர்ட் ரோடு போகும், ஷார்ஜா போவோம், இந்த சைடு தேராவுக்கு பிரியலாம். நான் மிர்திப் சிட்டி சென்டர் அந்த எக்ஸிட்டை எடுத்து தேரா துபாய் போகிறதுக்கான அந்த டிவியேஷனை எடுத்து அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனது இடது பக்கம் சிலிண்டர் வண்டி போகுது, எல்பிஜி சிலிண்டர் வண்டி. பார்த்தீங்களா, ரெட் கலரில் ஒன்று இருக்கும், ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். ப்ளூ கலரில் உள்ளது அபுதாபி சைடு உள்ள சிலிண்டரு, இந்த ரெட் கலரில் உள்ளது துபாய் பக்கம் உள்ள சிலிண்டருங்க. 15 கிலோ சிலிண்டரு, 35 கிலோ சிலிண்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். வேணும்னா வாங்கிக்கலாம். பாருங்கள், ரோடு அப்படியே டிவியேட் ஆகுது. இதுதான் எக்ஸிட் நம்பர் 55ன்னு நினைக்கிறேன். இது நேராக போய் வலது பக்கம் டிவியேட் ஆகும். அது வலது பக்கம் டிவியேட் ஆகிறப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள், பெரிய கட்டடம் தெரியுது இல்லைங்களா, அதுதான் மிர்திப் சிட்டி சென்டர் தெரியுது பாருங்கள். மிகப்பெரிய ஒரு மால் சிட்டி சென்டர். கேரிஃபோர் இருக்குது, கேரிஃபோர் ஹைப்பர் மார்க்கெட், அது மற்றும் நிறைய அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது. அங்கேருந்து அந்த டிவியேஷன் எடுத்துகிட்டு தேரா துபாய் ரோடை டச் பண்ணி அங்கே போனால் அங்கேயும் கூட்டம் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அங்கேயும் கார்ஸ் பாருங்கள், ஏகப்பட்ட கார்ஸ். அதான் நிறைய பேர் ஹாலிடேஸ்னு சொல்லி கிளம்பி வெளியில் பொருள் வாங்குறதுக்காக, இல்லை ஒரு சைட் சீயிங், இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்டிங், மால்ஸுக்கு போகலாம், வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. வேலை இருக்கிறவங்களுக்கு வேலை சார்ந்து ட்ரிப்பும் வெளியில் நிறைய வண்டி, ஏகப்பட்ட வண்டிங்க. லீவு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிலாம் ஒன்றும் தெரியல சனிக்கிழமை. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஒரு சில பேர் இல்லை, நிறைய ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு சனி ஞாயிறு 2 நாளும் லீவாக இருக்கும். ஆமாங்க, துபாய் டாக்ஸி வலது பக்கம் போகுது, மஞ்சள் சிவப்பு கலரில். ஓகேங்களா, நேராக போகிறப்போ வலது பக்கம் அழகாக ரோஸ் பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ், அழகாக அந்த துபாய் முனிசிபாலிட்டி மெயின்டைன்டு பார்க்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங், அழகான ஒரு மரங்கள், பசுமையான விஷயங்கள் எல்லாமே நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. க்யூட்டாக இருக்குங்க. இன்னும் வின்டர் இந்த மாதிரியான அழகுகள்லாம் வின்டர் இன்னும் ஒரு சில வாரங்கள் தான். அதுக்கப்புறம் சம்மர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் சொல்ல முடியாது. சம்மர்லேயும் ஓரளவு பசுமையை கீப்பப் பண்ண மெயின்டைன் தான் பண்ணுவாங்க. பாருங்கள், வலது பக்கம் இடது பக்கம் பாருங்கள், அப்படியே செழி தோங்கி அப்படியே அழகாக பசுமையாக பச்சை பசேல்னு இருக்குது. கீழே பாருங்கள், சிவப்பு, ரோஸ் கலரில், பிங்க் கலரில் நிறைய பூக்கள், மலர்கள் அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே அப்படியே சாலையில் ரொம்ப அழகாக இருக்குங்க. தேரா துபாய் போக போக கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. தேரா துபாய் உள்ளார போகிறப்ப தான் ஸ்டக் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 லேன் தாங்க, இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து. ஓ மை காட், ஏன்டா ஏதாவது தேராவுக்கு வந்தோன்னு ஒவ்வொருத்தருமே தேராவுக்கு போக பிரசவ வைராக்கியம் மாதிரி தாங்க. தேராவுக்கு போயிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் போகாமலும் இருக்க முடியாது. முக்கியமான ஐட்டம்ஸ், எல்லா ஐட்டம்ஸு, நிறைய ஐட்டம்ஸு காசு கம்மியாக, காஸ்ட் எஃபெக்டிவாக, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற இடம் தேரா துபாய். அங்கே நட்ஸு, இந்த மாதிரி பெருச்சம்பழம், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் கடையில் இந்த மாதிரி கடல் பாசி, மற்ற இத்தியாதிகள், கோடாலி தைலம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அங்கே தான் தேரா துபாயில் தான் இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் சிட்டியில் மற்ற அவுட்லெட்ஸ்லாம் வாங்கினா அந்த ஒரு இது இருக்காது. அதனால் தேராவுக்கு போனால் தான் நமக்கு சரிப்பட்டு வரும். அப்படியே தேரா துபாய் நெருங்கியாச்சுங்க, உள்ளார போயாச்சு. தேரா துபாயில் போய்
அந்த பனியா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த தேரா துபாய். பனியா ஸ்ட்ரீட் உள்ளார போனால் வில் கெட் லாஸ்ட்டுங்க, முடிஞ்சு போச்சு. 2 ட்ராக்கு தான், இன்ச் பை இன்ச்சாக தான் நகரம். இடது பக்கம் உங்களுக்கு துபாய் என்பிடி பேங்க்கு, தோ க்ரூயிஸ், இந்த இது துபாய் மரக்கப்பல்கள், அந்த பிரயாணிகள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கான மரக்கப்பல்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மஸ்ரஃப், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2 ட்வின் பில்டிங் இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய அந்த மாதிரியான அந்த தேரா துபாய்க்கே உரித்தான அந்த கிளாக் டவர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்கும். தேராவை அப்படியே நிறுத்தி இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஸ்பீடாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து போயிட்டுருக்கேன். வீடியோவோட லெங்க்த்தை கருத்தில் கொண்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், டைரெக்டாக நான் விளாக் பண்ணல. பார்த்தீங்களா, கார் வந்து நிறையா அபுதாபி கார்களையும் பார்க்க முடிஞ்சுது, துபாய் கார்கள்லாம் நிறையா இருந்தது. அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நான் வந்து போதுங்க. இன்னும் நான் வந்து அந்த பனியா ஸ்ட்ரீட்டுக்கு அந்த நெருக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன். உள்ளே தேரா துபாயினுடைய இன்டீரியர் தேரா துபாய் ஸ்ட்ரீட்ஸ் போகல மீன்ஸ் இது வரைக்கும் வரல. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இது வரைக்கும் வரல, இன்னும் வரும், அதை காமிக்கிறேன். அங்கே உள்ளார நீங்கள் போயிட்டீங்கன்னா, தேரா துபாய் உள்ளார போயிட்டீங்கன்னா நீங்கள் துபாயில் இருக்கிற உணர்வே இருக்காது. ஏதோ நீங்கள் பாம்பேயில் இல்லை சென்னையில் ஒரு சென்னையில் உள்ள டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் உள்ளார ஒரு எப்படி கசகசன்னு ஒரே க்ரௌடடான கூட்டம் இருக்கும், அந்த மாதிரியான கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் வெளியில் இந்த மோட்டார் ரோட்ஸில் சிக்னலில் மெதுவாக 60 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட், 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் அந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. எனக்கு முன்னால் மிக விலை உயர்ந்த ரேஞ்ச் ரோவர் காருங்க, ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் எஸ்யூவி டைப் கார் நிற்கிது. இதனுடைய விலையெல்லாம் எக்கச்சக்கம், கிட்டத்தட்ட 500,000, 5 லட்சம் திரகம் வருங்க. 5 லட்சம் திரகம்னா 1 கோடி ரூபாய் ஊர் மதிப்பில். ரொம்பவும் விலை உயர்ந்த காரு. எனது இடது பக்கம் வந்து ஒரு ஜாகுவார் கார் வந்துட்டு இருந்துச்சு, அது 500,000, 600,000, 6 லட்சம் திரகம் இருக்கும். 1 கோடி 20, 30 லட்சம், 1 கோடி 50 லட்சம் வரைக்கும் கார்கள். எல்லாமே லக்ஸுரி லைஃப் தான் இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய அபுதாபி கார்கள், நிறைய இந்த மாதிரியான கார்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த எனது இடது பக்கம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, டொயோட்டோ பிக்கப், அதுவும் நிறையா இருந்தது. இதுதாங்க உள்ளார நுழைஞ்சாச்சுங்க, தேரா வீதிகள் உள்ளார நுழைஞ்சாச்சு. பாருங்கள், தேரா துபாயினுடைய ஒரு சிறப்பு. அங்கே நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா உங்கள் ஊரில், நம்ம ஊரில் உள்ள ஒரு கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர், திருச்சி, ஓகே, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருவாரூர், எதை வேணாலும் நாகப்பட்டினம் நினச்சிங்க, அந்த டவுனில் உள்ள கடத்துற மாதிரி இருக்கும் அந்த ஊர் எஃபெக்ட்டு. ஆனால் நம்ம ஊரில் ஊர் மக்கள் இருப்பாங்க, இங்கே கிட்டத்தட்ட 190 நாடு மக்கள் இங்கே இருக்காங்க. அதுவும் இந்த தேரா துபாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 40-50 நாட்டு மக்களை ஈஸியாக பார்த்துடலாம். இங்கே வந்து இப்போ நான் வந்திருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸுக்காக வீக்கெண்டில் ஏதாவது பொருள் வாங்குறதுக்காக வருவாங்க. எனது வலது பக்கம் ஆர்டிஏ பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, சிவப்பு வெள்ளை கலரில் ஆர்டிஏ பஸ், ஓல்வோ பஸ் போகுது. எனக்கு முன்னால் மிட்சுபிஷி லான்சர் கார் போகுது. நிறைய பேர் இங்கே கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்கு, ப்ராப்பரான சிக்னல் எல்லாமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா ஃபைன் விடுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஆஃப்ரிக்கன்ஸு, நிறைய இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ், பங்களாதேஷிஸ், பெங்காலிஸ், ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நிறைய இந்த எனக்கு முன்னால் ஒருத்தர் தள்ளிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு தள்ளு வண்டியில் வெயிட்டை வந்து அந்த ஒரு ட்ரோலி மாதிரி வச்சு தள்ளிட்டு வந்து இங்கே நிறைய வந்து இந்த இருக்குது ஷிப்பிங் கம்பெனிஸு, இந்த கார்கோ போடுற கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய தள்ளு வண்டியில் வந்து தள்ளிட்டு வருவாங்க. சரிங்களா. இந்த லெஃப்ட் எடுக்கிறதுக்காக நான் போகிற இடம் அந்த இந்தியா சில்க் ஹவுஸ், அதுக்கு பேர் தாங்க சிங்கப்பூர் கடை. முந்திலாம் அபுதாபியில் வந்து நேஷ்னல் சில்க் ஸ்டோர்ஸ் ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் இருக்கும், பேக் சைடில் சிங்கப்பூர் கடை. இப்போ அதை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வேறு ஒரு கடை அந்த எலக்ட்ரா பக்கத்தில் இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்தியா சில்க் ஹவுஸு, அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஃபேமஸான சிங்கப்பூர் கடை தேரா துபாயில். அதுக்கு நான் வந்து வண்டியை அடுத்த லெஃப்ட்டில் எடுக்கணும். இந்த இப்போ சிக்னலில் நின்றுட்டுருக்கேன். சிக்னல் நிற்கிறப்போ இதுக்க மாதிரியான தெரிகிற ஆக்டிவிட்டீஸை, அந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு இயக்கத்தை, தேரா துபாயினுடைய இயக்கத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பிஸியாக வண்டி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பேக் டு பேக் பம்பர் க்ரௌடில் மக்களும் அழகாக வெளியில் நடந்து போயிட்டு ஒரே ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும். அந்த ஏரியாவே எப்போவுமே ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரியான ஒரு அர்த்தம் இங்கே தாங்க இருக்கும். பாருங்கள், எனக்கு முன்னாலலாம் நிறையா ஆப்பிரிக்க சகோதர சகோதரிகள் நிறையா பேர் இந்த லெஃப்ட்டு தாங்க நான் எடுக்கணும். ஏகப்பட்ட தள்ளுமுள்ளுகள். நான் லெஃப்ட்டில் எடுக்கிற அந்த தெரு, அந்த சின்ன ரோடு, ஒரு வண்டி தான் போகலாம். அந்த ரோட்டு ஃபுல்லாகவே கிளாக்டாக இருக்குது. அதில் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்கிங் வந்து இருக்குது, ஆனால் எல்லாமே ஃபுல்லாக ஆக்கியபைடு. ஓகேங்களா. அப்போ நான் சரி 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா ஒரு பார்க்கிங் இருக்கு, ஒரு வழியே இல்லைன்னா அங்கே தான் போட்டாகணும்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நினச்சிட்டு போயிட்டு இருந்தா, அதுவுமே ஃபுல்லுங்க. 30 ரூபா 1 மணி நேரத்துக்கு
அதுவும் 3 ஸ்லாட் தான் இருக்குது, அதுவும் ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு எங்கடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைஃப் சூக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே 5 திரகத்துக்கு ஒரு பார்க்கிங் இருக்குது 1 மணி நேரத்துக்கு. அங்கே போகலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப போகிற வழியிலேயே தெய்வாதீனமாக ஃபார்ச்சுனேட்லி லக்கீலி 4 திரகம் பார்க்கிங்கு, நார்மல் பார்க்கிங், ஆர்டிஏ பார்க்கிங், ஏ பார்க்கிங்கு அது கிடச்சிருச்சிங்க. அந்த அல் மதீனா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஆப்போசிட்டில். அப்பாடான்னு சொல்லிட்டு வண்டியை போட்டுட்டு சிங்கப்பூர் கடை பரவாயில்ல, ஒரு 250 மீட்டர் தான் நடந்து போய் அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் இந்த பெருச்சம்பழம், இது நோன்பு வர்றதுனால பெருச்சம்பழம், நட்ஸு, அந்த பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் மலிவு விலையில் நிறைய ஈரானி பீப்புள், நிறையா இங்கே பாகிஸ்தானி பீப்புள், பெங்காலி பீப்புள் எல்லாம் அந்த கடைகள் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல சுவையாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். காம்படிஷன் அதிகம், ஓகேங்களா? அதனால் நல்ல சீப்பாக பெஸ்ட்டாக கொடுப்பாங்க குவாலிட்டியாக. இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளார அந்த தெருவில் அந்த இந்தியா சில்க் ஹவுஸ் இருக்கிற அந்த ரோட்டில் பூந்துட்டாங்க, இன்ச் பை இன்ச்சாக நகருது டிராஃபிக்கு, ஓகேங்களா? 2 பக்கமும் பார்க்கிங் இருக்குது, ஆனால் எல்லாமே ஆல்ரெடி கார் போட்டிருக்காங்க. அவங்க முன்னால் ஒரு பிக்கப், டொயோட்டோ பிக்கப் போயிட்டுருக்கு, அதுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு வண்டி போயிட்டுருக்கு, ட்ரக்கு மாதிரி. இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக நகருது. சரின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்கிங் 30 திரகம் பார்க்கிங் கூட கிடைக்காம வேற ஒரு இடத்துல போட்டுட்டு நான் போனேன். போய் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்தாச்சு ஒரு வழியாக. அப்போ போகிறப்போ உள்ள விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. மிக பிஸியான தேரா துபாயினுடைய இந்தியா சில்க் ஹவுஸ் சிங்கப்பூர் கடை இருக்கிற சைடு தான் இது. சிங்கப்பூர் கடை இந்தியா சில்க் ஹவுஸ் பக்கத்தில் இன்னொரு சிங்கப்பூர் கடையாக இருக்குது. 2மே தமிழ் கடை தாங்க, தமிழ் மக்கள் சகோதரர்கள் நடத்துகிற பகுதி தான் இந்தியா சில்க் ஹவுஸ். சரி, அதுக்கு அப்புறம் அடுத்து உள்ள இன்னொரு சிங்கப்பூர் கடையும் சரி, சூப்பராக நல்ல எல்லா சிங்கப்பூர் பொருட்களும் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே அஹெட்.